Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரசகுல்லா ரெசிபி. நேத்து குலோப் ஜாம் போட்டுருந்தேன். அப்படியே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க பாக்கெட்ல உள்ள மாதிரியே பண்ணிருக்கீங்க. சோ ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் நான் இன்னைக்கு ரசகுல்லா அப்லோட் பண்றேன். இதுல சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க பாப்போம். ரசகுல்லாவுக்கு முதல்ல நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது 3/4 லிட்டர் பால் சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அதுல லெமன் ஜூஸ்ல கொஞ்சமா தண்ணி கலந்து வச்சிருக்கேன். அத கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. ஒட்டுக்கா ஊத்த வேண்டாம். பால் வந்து ஆல்ரெடி கொதிச்ச பாலா இருந்தா கொதிக்க விட தேவையில்ல. ஸோ புதுசா இப்பதான் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விடுறப்ப அந்த ஆடையெல்லாம் வந்து வெளியில வந்துடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி கிரீனிஷ் கலர்ல வரும். தண்ணி மாதிரி வந்து அந்த நம்மளோட இதெல்லாம் தனியாக வந்துடும். அடியில் வந்து செட்டில் ஆயிரும். ஸோ ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு வடிகட்டி மாதிரி போட்டு வடிகட்டியில் போட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் எக்ஸஸாக உள்ள தண்ணியெல்லாம் அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா லெமனில் இருக்க புளிப்பு தன்மை இதில் ஏறிடக்கூடாது. அதனால் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நல்லா எக்ஸஸாக உள்ள வாட்டர்லாம் பிழிஞ்சிட்டு அந்த பை மாதிரி இருக்க இடத்தையும் நல்லா கழுவிட்டுருங்க. இப்போ இதை உங்கள் வீட்டு டேப்பில் இல்லை கதவு தாப்பால் எதுலையாவது நல்லா ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் தொங்க விட்டுருங்க. எக்ஸஸாக உள்ள வாட்டர்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இப்படி பால் மாதிரி நமக்கு இருக்கும். இது வந்து காஞ்சு போய் இல்லை, கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்குது. ரொம்ப ட்ரையாக கிடையாது. இதை ஓவராக போட்டு பிசையக்கூடாது. அதே சமயம் பிசையாமலும் இருக்கக்கூடாது. மீடியமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கும். இல்லைனா வந்து ஹார்டாயிரும். போட்டு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். வீடியோ வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் போய்கிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் வந்து ரொம்ப மிதமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே மிதமானதில் ஒரு எப்படியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. டைமர் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நல்லா அப்படியே ஸ்மூத்தாக பிசைஞ்சு விடுங்க. இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த ஒரு மாதிரி வளவலன்ற ஒரு தன்மை மாதிரி வந்து ஒரு டவ் மாதிரி நமக்கு ஒன்றா ஃபார்ம் ஆயிரும். இந்த டவ் என்ன பண்ணணும்னா நல்லா அப்படியே உதிராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கங்கே ஃபஸ்ட்டு நம்ம பிசைகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக உதிரும். அதெல்லாம் உதிராமல் ஒரு டவ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதை இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ். இப்போ நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இதில் வெடிப்பு கட்டாயம் விழுகுன்னா வெடிப்பு விழுகாது எதுக்குன்னா உங்களுக்கு நல்லது தான் நினச்சிக்கோங்க. ஏன்னா அந்த சர்க்கரை பாகு எல்லாத்துலேயும் ஈவனாக போகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா உப்பி சாஃப்டாக வரும். அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அது நான் வந்து சர்க்கரை பாகில் போடுறப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் உருட்டுங்க. நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. சும்மாவே நம்ம வந்து உருட்டிக்கலாம். எனக்கு வந்து எத்தனை வந்திருக்கு நீங்களே இதில் பார்த்தா தெரியும். 1 2 4 5 ஓகே, இதுதான் எனக்கு வந்தது 7. இன்னொன்று இருக்குது, தனியாக இருக்குது, சின்னதாக இருந்துச்சு, அதனால் அதை எடுத்துட்டேன். மொத்தம் எனக்கு 8 வந்திருக்கு 3/4 லிட்டர் பாலுக்கு. இன்னும் கொஞ்சம் மேபி பெருசாக பிடிச்சா அளவு குறையலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 கப் சர்க்கரை, குங்குமப்பூ கொஞ்சம் போட்டேன். நல்லா கொதிக்குது. இப்போ நான் இது வந்து ப்ரெஷர் குக்கரில் தான். இப்போ நம்ம ரசகுல்லாவெல்லாம் சேர்த்துடலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, இதுதான் மெயின் சீக்ரெட். இப்போ நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப கிண்ட வேண்டாம். திறந்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால லைட்டாக சுகர் சிரப் கலர் மாறி இருக்கும். ஸோ நோ வரிஸ், அதனால் ஒன்றுமே கிடையாது. எகெயின் 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இதே மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா பெருசாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சக்கரை பாகலையும் நல்லா ஊறி இருக்கும். நான் வந்து சக்கரை பாகில் போடாதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், அதுவும் பாருங்கள். இந்த ரசகுல்லாவை எல்லார்கிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணிவிட்டு கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட பட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.